வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுண்டாமி தன்னோதந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமः ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பிச்சராக வக்கியாதவங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அடுக்கிற்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2024 ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தோம்னா இருந்த கிரக நிலைகள், இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறார். ஓகேங்களா. 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாங்க. ஓகேங்களா. சுக்கிரன் 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தினோட கிரக நிலைகள். இப்போ இந்த மாதத்தினுடைய மாத கொள்கையோட கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7:33 அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு உங்கள் ராசிநாதன் பயிற்சி ஆகிறார். அடுத்தது பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிர பகவான் 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11:30 அவர் வந்து பயிற்சியாகி சிம்மத்திலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா. இது வந்து இந்த மாதத்தினோட மாத குழுவினோட பயிற்சி. ஓகேங்களா. இப்போ பலன்களை பார்ப்போம். ஓகேங்களா. உங்களுடைய விருச்சிக லக்னத்துக்கு ராசிநாதன் வந்து 26ஆம் தேதி வரையில் சூப்பர் டூப்பராக இருக்காரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு. குருவோட சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று அற்புதமாக பார்க்குறாங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் டைம். இந்த டைம் 27ஆம் தேதி வரையில் அற்புதமான ஒரு டைம். எந்த புதிய முயற்சிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு டைம், அருமையான டைம். ஏன்னா சனியும் வந்து 4 குடையும் வக்ரகதியில் பயிற்சி ஆகிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா. அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் குறித்து பேசுறது. ஓகேங்களா. இது நாள் வரையில் தடைகளாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகி தரும். சக்சஸ் ஆகி கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அனைத்து வகையிலுமே நன்மை நடக்கும். 26ஆம் தேதி அன்னைக்கு சூப்பரான டைம். 26ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைகிறார். அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த வேலையை முடிக்கிறதா இருந்தாலும் கூட நீங்கள் 26ஆம் தேதிக்குள்ளே அந்த சுப வேலைகளெல்லாம் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும். புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் அது வந்து ஒரு புதிய வேலையை தொடங்குறது, புதிய ஒரு வேலைகள் செய்கிறது, இடம் பூமி சம்மந்தப்பட்டமான ஒரு வேலைகள் பார்க்குறது, இது எல்லாம் எதுவாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் கூட 26ஆம் தேதி வரையில் உங்களுக்கு சூப்பர் டைமு. அந்த டைமில் நீங்கள் எந்த காரியங்களும் செய்யலாம். நன்மைகள் அதிகமாக நடக்கும். நன்மைகள் அவருடைய ஜாதகத்தின்படி என்ன திசைகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா. அதனால ஒரு நல்ல பீரியடு தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ பார்க்குறோம்னா உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் பார்க்குறவங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10 கூடிய சூரியன் பார்த்தோம்னா புதனோட சேர்ந்து 11 கூடிய லாபாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். தொழிலெல்லாம் நல்லா அப்படியே ஆவரேஜாக ஸ்மூத்தாக போகும். எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவர் பாகிஸ்தானத்தில் அமர்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள தான் போயிட்டு இருக்கும். எந்த ப்ராப்ளங்களும் நம்மளுக்கு கிடையாது. தொழில் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து 26ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் எல்லாம் வந்து 17ஆம் தேதிக்கு மேலே அவர் சொந்த வீட்டில் எல்லாம் சூரியன் வந்து உட்கார்றாரு. அதனால வந்து தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே தான் போகும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பீரியடு தான். ஓகேங்களா. ஒரு அற்புதமான பீரியடு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தொழில் நிமித்தம். அப்புறம் பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, பெண்கள் இவங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சரிங்களா. 7 குடைய சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 26ஆம் தேதியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. 26ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து நீச்சமானாலும் குரு பார்வைக்குள்ளே தான் வர்றாரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா. நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள மேலும் ஒற்றுமை மேன்மைப்படும். நல்லா இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தா மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா
அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிற இடத்துல வரும்போது அவங்க படிப்பு ஸ்தானாதிபதி 2 கூடிய குரு நல்லா இருக்காரு. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும், நல்லா கல்வி ஞானம் ஏற்படும், கல்வியில் ஒரு விசேஷ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். நல்லா இருக்கும், மாணவ மாணவிகளுக்கும் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி பொதுவாகவே ஒரு அற்புதமான மாதம் தான் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குரு பார்வைக்கு உட்பட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ராசிக்கு அதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, அதனால நல்லது. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. திருமண காரியங்கள், புதிய சுபகாரியங்கள் பற்றி பார்த்தோம்னா அது எல்லாமே ஒரு தடையில்லாமல் நடக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி வந்து நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு தான் இருக்கிறாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புதிய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசியை வந்து பார்த்தோம்னா குரு பார்க்குறாரு, ராசிக்குள்ளே 7ஆம் இடத்துல நின்று குரு பார்க்கும்போது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். ஒரு அற்புதமான டைம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம், ஒரு ஜாக்பாட் மாதம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, எல்லா காரியங்களும் வெற்றி அடையும், சகல காரியங்களும் வெற்றி அடையும். ஓகேங்களா? அனைத்து துறையை சேர்ந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறவங்களும் அருமையாக முதலீடு செய்யலாம். புதிய தொழில் செய்கிறவங்களாம், புதிய முயற்சிகள் பண்ணுறவங்களும் அருமையாக முயற்சி பண்ணுறாங்க. அனைத்து துறை, அனைத்து தொழில் சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு அருமையான மாதம் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், ஓகேங்களா, திருமண பொருத்தம் பார்க்கணும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.